பார்வதி, இங்க என்னம்மா பண்ற? ஏம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் சோகமா வந்து கேட்டுட்டு இருக்க? பார்வதி, உன்ற மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? கவலைப்படாதம்மா, எல்லாம் ஒரு நாள் மாறும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வாமா போய் தூங்கலாம். நீ சும்மா இரு பார்வதி. உன் மனசுல என்ன இருக்குதுன்னு என் அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா, என்னால் முடியலம்மா. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் சோகம் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறது சொல்லு பார்ப்போம். நான் தான் சொல்றேனே பார்வதி, எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும். என் பேச்சு நீ நம்பு. வா, இப்ப போய் தூங்கலாம். இந்த மாதிரி நேரத்துல இங்க நிக்கிறது நல்லதில்லவா? சரிம்மா. பார்வதி, இடமா நான் உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். இல்லை வேண்டாம்மா, நான் அப்பவே சாப்பிட்டேன். நீ போய் தூங்கு. இந்த பிள்ளையோட கஷ்டம் எப்பதான் தீரப்போகுதோ. வேணான்னு சொல்லியும் பிள்ளைய காலில் விழுந்து கட்டிட்டு போயிட்டு இப்படி விட்டுட்டானே நடு ரோட்டுல. அம்மா வேற என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் வாழ்க்கையில ஏண்டா இப்படியெல்லாம் நடக்குதோ? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. அந்த கடவுள் என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுறாரு. எம்மாடியோ, சோறு கூட பொங்கியாச்சு. இந்த பிள்ளைகள் இன்னும் எந்திரிச்சு வரல. அம்மா, என்ன பண்ற? சோறு பொங்குறியா? இல்ல, டீ விளையாடிட்டு இருக்கேன். என்ன பார்த்து எப்படி தெரியுது? எப்பா, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு இப்படி மூஞ்சி இழுக்கிற நீ? ஆமாண்டி, இதுதான் பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு வர நேரமா? எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கமா நீ? ஆமா அப்படியே சொல்லுதாவ. போய் கிளம்புடி, காலேஜுக்கு போக நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த அப்பா மேல இருக்க கோவத்தெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து காமிக்கும். இவையே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு போறா. மா, என்னாச்சு? தங்கச்சியா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லடி, நேரமா எந்திரிச்சு கிளம்படி காலேஜுக்குன்னு சொன்னதுக்கு வந்துட்டு. சின்ன பிள்ளைய ஏமா வையுத? ஆமா, அப்படியே வந்துட்டாலும். சரி, சமைச்சிட்டியாமா? நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? சமையல் வேலையில அப்பவே ஆயிடுச்சுமா. சரிம்மா. பார்வதி, பார்வதி. என்னது அவர் கூப்பிடுற மாதிரி கேக்குது? பார்வதி. என்னம்மா மாப்பிள்ளை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது? ஆமாம்மா, எனக்கும் அப்படிதான் கேக்குது. வாங்க வெளியில போய் பார்க்கலாம். சரி, வா போலாம். உள்ள வரலாமா? ஐயோ, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கனே. வாங்க உள்ள போலாம் மாப்பிள்ளை. கொஞ்சம் இருமா. என்னாச்சுமா? இங்க எதுக்கு வந்தீங்க? யாரை பார்க்க வந்தீங்க நீங்க? மாப்பிள்ளை பார்த்து என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? நீ கொஞ்சம் உள்ள போமா. பார்வதி, நீ கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு தான். உன் மேலே தப்பு எதுவும் இல்லைன்னு நான் இப்போதான் பார்வதி புரிஞ்சுக்கிட்டேன். வா பார்வதி, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னது நம்ம வீடா? நான் எவ்வளோ கெஞ்சிருப்பேன், எவ்வளோ காலில் விழுந்து கதறிருப்பேன். கொஞ்சமாவது என்னை நம்புனீங்களா? என் பேச்சை கேட்டீங்களா? உன் பேச்சை கேட்காதது என்னோட தப்பு தான் பார்வதி. என்னை மன்னிச்சிரு. இப்போதான் நான் சொல்கிறேனே, உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு. வா போகலாம். ஆமாம், நீங்கள் போங்கன்னா போயிடணும், நீங்கள் வாங்கினா வந்துடணும், அப்படி தானே? அப்படி இல்லை பார்வதி, எனக்கு உண்மை இன்னைக்கு தான் தெரிய வந்தது. தெரிய வந்த உடனே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்த பார்வதி. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது பார்வதி. நீ வா ப்ளீஸ். இந்த புத்தி அன்னைக்கு எங்கே போச்சு உங்களுக்கு? நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேட்டிங்களா? என் சைடில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் வீட்டில் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? எதை பற்றியுமே என்னை பற்றி எதுவுமே நினைக்காம என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதும் இல்லாமல் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிற வரைக்கும் போயிட்டீங்க. அந்த அளவுக்கு நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன் சொல்லுங்கள் பார்ப்போம். நீ எந்த தப்பு பண்ணல பார்வதி. எல்லா தப்புமே எங்கள் அக்கா மேலே தான் இருக்குது. அது யார் மேலேயே இருந்துட்டு போதும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் உங்கள் கூட வர தயாராக இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது. கண்களிலே உன் கண்களிலே இந்த காதல் நாடகம் ஏனடி, நீயா பேசியது. எதுக்கு இங்கே நின்று இன்னும் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு போயிடுங்க. பார்வதி,
இதுக்கு மேலே இங்கே நின்னீங்க நான் காலியாக மாறிடுவேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு போயிடுங்க. பார்வதி உன்கிட்ட இருந்து எனக்கு மன்னிப்பே கிடையாதா? கிடையவே கிடையாது. போங்கன்னா போங்க, இங்கே நிற்காதீங்க என் கண்ணு முன்னாடி. இவ்வளோ தூரம் சொல்கிற புரியலையா? பார்வதி என்னம்மா ஆச்சு உனக்கு? வாழ்க்கை கைக்கூடி வர நேரத்தில் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உன் வேலை என்னமோ அதே பாரு, என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், சரியா? அம்மா நமக்கு என்ன இங்கே வேலை? வா முதல்ல உள்ளே போகலாம். நீ என்பது எதுவரை எதுவரை, நான் என்பது அதுவரை அதுவரை, நாம் என்பதும் இதுவரை இதுவரைதான். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. பார்வதி எதுக்காக இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிற? ஏம்மா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அந்த வீட்டில் என்னை எப்படியெல்லாம் நடத்தினாங்க, யார் எப்படியெல்லாம் நடத்தினாலும் இவருக்கொசரம் தானே நான் எல்லாத்தையும் அனுசரித்து பொறுத்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சின்ன சண்டைன்னு வந்தோடனே அவர் என்னை நம்பாமல் போயிட்டார். நான் அவர் காலில் விழுந்து எவ்வளோ கதறினேன். நான் அந்த தப்பை பண்ணலை அதை நான் பேசலைன்னு சொல்லி என்னை கொஞ்சமாவது நம்பினாரா? இன்றைக்கி வந்து நான் திருந்திட்டேன், எல்லாம் புரிஞ்சுட்டேன், எனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னு வான்னு கூப்பிடுறாரு. எப்படிம்மா என்னால் போக முடியும்? இங்கே பாரு பார்வதி, வாழ்க்கைனா அப்படி இப்படித்தான் இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். என்ன இந்த பொண்ணு நம்ம பேச பேச நிற்காம போயிட்டாலே இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது கடவுளே? சாராயத்தை ஊத்து அடு கண்ணாலத்தான் பேசு. குடிகார பயலே, முக்கியமான நேரத்தில் நீ இருக்க மாட்டே, எங்கேயா போய் தொலைஞ்ச? என்னது அல்லா, என்ன முக்கியமான நேரம்? சோறு இருக்கா? அட சோத்துக்கு செத்த பயலே, நீ இருந்திருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான், போய் தொலை. என்ன இவ பேச பேச நிக்காம எதேதோ பேசிட்டு போறாளே. கடவுளே, எனக்கு சோறு கிடைக்காதா? சோத்துக்காக அல்லாடும் ஒரு ஜீவன், தண்ணி ஓட காசு வேணுமே தேவன்.